தேவமாதாவின் வணக்க மாதம் 13ஆம் நாள். தேவமாதா உலக மீட்பர் வருகைக்கு காத்திருக்கிறார்கள். உலக மீட்பர் எப்பொழுது வருவாரோ என 4000 ஆண்டுகளாக பிதாக்களும் தீர்க்கதரிசிகளும் புண்ணியவான்கள் எல்லோரும் மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டு இருந்தது போல தேவமாதாவும் அதிக ஆவலோடு காத்து கொண்டிருந்தார்கள். தமது திருமைந்தன் ஜோதியுள்ள சூரியனைப் போல பாவ இருளை நீக்கி சுகிர்த புண்ணியங்களை விளைவிக்க வேண்டுமென ஆசித்திருந்தார்கள். நீங்களும் தினம்தோறும் சர்வேஸ்வரனை பார்த்து உமது ராஜ்யம் வருக என்று சொல்கிறீர்களே, ஆனால் இந்த மன்றாட்டை தக்க பக்தியோடும் மிகுந்த ஆசையோடும் கேட்கிறீர்களா? உங்களிடத்திலும் மற்ற மனிதரிடத்திலும் இந்த பரம ராஜ்யம் வர வேண்டும் என அதிக ஆசையோடு விரும்ப கடவீர்கள். தேவமாதா எவ்வித புண்ணியங்களாலும் அலங்கரிக்கப்பட்டவர்களாய் இருந்தபோதிலும் தமது திருமைந்தன் சீக்கிரத்தில் பிறப்பார் என்று அறிந்து அதிக சுறுசுறுப்புடன் அந்த புண்ணியங்களையெல்லாம் தம்மிடத்தில் பெருக செய்தார்கள். அதனால் தம்மிடத்தில் தேவ மகிமை துலங்கவும் தேவ வல்லமை காணப்படவும் பேறு பெற்றவர்களாய் இருந்தார்கள். நாமும் அத்தகைய ஆசை உள்ளவர்களாய் புண்ணிய நெறியில் சலிப்பில்லாமலும் அசட்டை இல்லாமலும் நாளுக்கு நாள் அதிக சுறுசுறுப்போடு தீவிரித்து நடக்க கடவோம். நாமும் அத்தகைய ஆசையுள்ளவர்களாய் இருப்போமாகில் புண்ணிய நெறியில் சலிப்பில்லாமலும் அசட்டை இல்லாமலும் நாளுக்கு நாள் அதிக சுறுசுறுப்போடும் தீவிரித்து நடக்க கடவோம். நாம் நம்மை தேவ ஊழியத்துக்கு முழுமையும் அர்ப்பணிப்போமாகில் சர்வேஸ்வரன் நமக்கு அளவு கடந்த நன்மைகளை கொடுப்பார் என்பது குன்றாத சத்தியம். தேவமாதா 9 மாதம் மட்டும் தம்முடைய திருமைந்தனை தமது உதரத்தில் தரித்து அற்ப வருத்தம் இல்லாமலும் கஸ்தி இல்லாமலும் அவர் பிறப்பதற்காக காத்திருந்ததுடன் மிகுந்த பாக்கியமுள்ள சந்தோஷத்தையும் அடைந்திருந்தார்கள். நெருப்பை தன் அருகில் வைத்திருப்பவன் உஷ்ணம் அடைகிறது போலவும் பரிமள தைலத்தை தன் கையில் கொண்டிருப்பவன் அதன் மணத்தை நுகர்வது போலவும் பொக்கிஷங்களை பெற்றிருக்கிறவன் திரவியங்களை அடைந்திருப்பது போலவும் தேவமாதா தெய்வீக திரவியங்களை எல்லாம் உடையவர்களாய் இருக்கிறது. தமது திருமைந்தனை 9 மாதம் அளவும் தமது திரு உதரத்தில் தரித்திருக்கும் பொழுது எவ்வளவு ஞான நன்மைகளை அடைந்தார்கள் என்பது வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. திவ்ய நற்கருணை ஸ்தாபித்திருக்கிற கோவில்களில் வாசம் செய்கிற இயேசு கிறிஸ்துநாதர் நம்மிடத்தில் திவ்ய நற்கருணை வழியாக அடிக்கடி வரும்பொழுது ஞான நன்மைகளை நாம் அடையாமல் போவோமோ? தேவ மாதாவின் பக்தி நமக்கிருந்தால் நாம் இந்த ஞான நன்மைகளை அடைவோம் என்பது நிச்சயம். புதுமை. தமது சாந்த குணத்தினாலும் பொறுமையினாலும் மகா பேறு பெற்ற சலேசியூஸ் என்னும் அர்ச்சிஸ்டர் பிரான்சிஸ்கு இளைஞராய் இருக்கும் பொழுது பிரான்சிஸ் நகர இயேசு சபை மடத்தில் படித்து கொண்டிருந்தார். அப்பொழுது சர்வேஸ்வரன் தம்மை கைவிட்டார் என்றும் தாம் மோட்சத்துக்கு சென்று கடவுளை காண மாட்டோம் என்றும் பசாசின் தந்திரத்தினால் எந்நேரமும் நினைத்து மிகவும் வாதைப்பட்டார். அவருடைய மனதில் ஞான இருள் சூழ்ந்து அவருடைய இருதயத்தில் அதிக கவலை தோன்ற அவர் உள்ளத்தில்
கொடிய சந்தேகங்கள் உண்டாகி அவநம்பிக்கை என்கிற பாவத்தில் விழ இருந்தார். அப்பொழுது ஞான காரியங்களின் மீது பிரியப்படாமலும் தான் செய்கிற ஜபங்களினாலும் வாசிக்கிற நல்ல புத்தகங்களினாலும் ஒரு நல்ல உணர்வை நினைக்காமலும் இருந்தார். கொஞ்ச காலத்துக்குள் இந்த துன்பத்தினால் அவர் கொடிய வியாதியுற்று மரண தருவாயில் இருந்தார். அவ்விடத்தில் இருந்த குருவானவர்கள் அவர் அப்படி மெலிந்து போனதையும் அதிக வருத்தப்படுவதையும் கண்டு அதற்கு காரணம் என்ன என்று விசாரித்தாலும் பிரான்சிஸ்கு நான் நரகத்துக்கு நியமிக்கப்பட்டவனாய் இருக்கிறேன் என்ற நினைவை வெட்கத்தினால் சொல்ல முடியாது தவித்தார். அப்படி 1 மாதம் அளவாக இந்த கொடிய துன்பத்தை அனுபவித்து கொண்டிருந்தார். கடைசியில் அளவில்லாத கிருபையுள்ள சர்வேஸ்வரன் தமது திருத்தாயாரை கொண்டு இந்த கடும் சோதனையில் நின்று அவரை மீட்க திருவுளம் கொண்டார். அது எவ்வாறெனில், அவர் முன்பு தேவ மாதாவின் பரிசுத்த கன்னிமையை குறித்து வீரத்தனாய் இருப்பேன் என ஓர் கோவிலில் தேவ மாதாவின் பீடத்தண்டையில் வார்த்தைப்பாடு கொடுத்திருந்தார். அந்த நினைவுகளுடன் அவ்கோவிலுக்குள் வேண்டிக் கொள்ளும்படி உள்ளே நுழைந்தார். அங்கு தேவ மாதாவின் பீடத்தண்டையில் சாஷ்டாங்கமாக விழுந்து கண்ணீர் விட்டு அழுது அன்னையை நோக்கி, என் தாயே, என் பேரில் இரக்கமாயிரும். நான் என்றென்றும் நரகத்தில் தள்ளப்பட்டு சர்வேஸ்வரனை தூஷித்து பகைக்க பாத்திரவானனாயிருக்கிறேன். என் ஆயுள் காலமெல்லாம் ஆண்டவரை நேசிக்கும்படியாக நீர் கிருபை செய்தருள வேண்டும் என்று திரளான கண்ணீர் சிந்தி புனித பெர்னர்ட் எழுதிய மிகவும் இரக்கமுள்ள என் தாயே என்ற ஜெபத்தை சொன்னார். இந்த ஜெபம் முடிந்த உடனே அந்த பசாசின் தந்திரமெல்லாம் மறைய அமைதியான சந்தோஷமும் மாறாத பாக்கியமும் அவர் மனதில் உண்டாயிற்று. தேவ மாதாவின் உதவியால் இப்புனிதரிடத்தில் உருவான ஞான சந்தோஷம் நிலையான நீங்கா ஞான சந்தோஷமாய் மாறியது. நீங்களும் கிறிஸ்தவர்களே இவ்வுலகில் அனுபவிக்கும் சோதனை தந்திரங்களில் தளராத நம்பிக்கையோடு புனித பெர்னர்ட் இயற்றிய மிகவும் இரக்கமுள்ள என் தாயே ஜெபத்தை பக்தியுடன் சொல்லி தேவ மாதாவினுடைய விசேஷ உதவியை கேளுங்கள். ஜெபம். மீட்பரின் மகிமை நிறைந்த அன்னையே, எங்களுக்கு அன்னையாகவும் அடைக்கலமாகவும் ஆதரவாகவும் இருக்க சித்தமானீரே. நீர் மீட்பருடைய அன்னையாக இருப்பதால் அவர் உமது மன்றாட்டை புறக்கணிக்க மாட்டார். நீர் எங்களின் அன்னையாயிருப்பதால் எங்களிடம் மிகுந்த தயையும் பட்சமும் வைத்திருக்கிறீர். அதிசயத்திற்குரிய மாதாவே, ஏக சர்வேஸ்வரனை அதிக பக்தியோடு சேவிக்கும் பொருட்டு தங்களை முழுவதும் அர்ப்பணிக்கிறவர்கள் எவர்களோ அவர்கள் பாக்கியவான்கள். தான் செய்த பாவங்களை வெறுத்து இஷ்ட பிரசாதத்தை அடையும்படிக்கு உம்முடைய அடைக்கலத்தில் ஓடி வருகிற பாவி எவனோ அவனும் பாக்கியவான். பரிசுத்த கன்னிகையே, உம்முடைய தயாளத்தினால் ஏவப்பட்டு உமது அண்டையில் சாஷ்டாங்கமாக விழுந்து நான் செய்த குற்றங்களுக்கு மனஸ்தாபப்பட்டு அழுகிறேன். என் நிர்பாக்கியமான ஆத்துமத்தின் பேரில் இரக்கமாயிரும். என் பாவங்களுடைய கட்டுகளை அவிழ்த்தருளும். என்னுடைய துர்க்குணங்களை அடக்கியருளும். நான் உம்மோடு கூட சர்வேஸ்வரன் அண்டையில் எப்பொழுதும் வாழ்ந்திருக்க எனக்கு வேண்டிய உபகாரங்களை செய்தருளும் தாயே. ஆமேன்.
இத்தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய சுகிர்த ஜெபமானது: பாவிகளுக்கு அடைக்கலமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். 13ஆம் நாளில் செய்ய வேண்டிய நற்கிரிகையாவது: தேவ மாதாவை குறித்து 53 மணி ஜெபமாலை சொல்கிறது.